என் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு இந்த பதிவில் ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக சிவபெருமான் அப்படின்றவர் ருத்ர வடிவானவர்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவரை யார் ஒருத்தங்க உண்மையான பக்தியுடன் வழிபடுறாங்களோ உடனடியாக அவர் மனம் இறங்கி அவங்களுக்கு அருளை வழங்கக்கூடியவர் தான் சிவபெருமான். உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய அப்படின்னு 3 டைம் கமெண்ட் பண்ணுங்க. சிவனை நினைக்கக்கூடிய அந்த நிமிஷத்துல உங்களுக்கு சிவனுடைய அருள் அப்படின்றது கட்டாயம் கிடைக்கும். குறிப்பா சிவனுக்குரிய பிரதோஷம், சிவராத்திரி போன்ற நாட்கள்ல விரதம் இருந்து வழிபடுவர்களுடைய அனைத்து பாவங்களும் துன்பங்களும் நீங்கி அவங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கு. அப்படி ஒரே நாளில் சிவராத்திரியும் பிரதோஷமும் வரக்கூடிய இந்த நன்னாளில் நம்ம என்னென்ன விஷயங்களை கடைபிடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ வளம் பெருகும், என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தொடர்ந்து 12 ஆண்டுகள் பிரதோஷம் விரதம் இருந்து சிவபெருமான வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அப்படி வணங்கக்கூடியவங்களுக்கு சிவலோக பதவி கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமா சொல்லப்படுது. சிவராத்திரி அன்று கண் விழிக்க முடிந்தவங்க இரவு முழுவதும் கண் விழித்து சிவ வழிபாடும் செய்யலாம். முடியாதவங்க உபவாசம் விரதமும் இருக்கலாம், அதாவது உண்ணாவிரதம் இருக்கலாம். சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் இரண்டும் ஒரே நாளில் இணைந்து வருவதால சிவனையும் பார்வதி தேவியையும் சேர்ந்து வணங்குவது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். அந்த நாளில் சிவனுக்கு ஒரே ஒரு வில்வ இலை கொண்டாவது பூஜை செய்யணும். மாலையில நடக்கக்கூடிய நந்தி மற்றும் சிவ அபிஷேகத்தை தரிசிப்பது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். சிவபெருமானுக்கு 8 விரதங்கள் ரொம்ப முக்கியமான விரதமா இருக்கு. அதுல பிரதோஷமும் சிவராத்திரியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதம். தினமும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தை தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தினமும் வரக்கூடிய பிரதோஷ காலத்திற்கு நித்திய பிரதோஷம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. தினமுமே வரக்கூடிய பிரதோஷ காலத்துல சிவபெருமான வழிபட முடியாவிட்டாலும் திரையோதசி திதியில வரக்கூடிய பிரதோஷத்தன்று கண்டிப்பா நம்ம சிவ வழிபாடு செய்யணும். அனைத்து வகையான தோஷங்களையும் நீக்கக்கூடியதுதான் இந்த வகையான பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நம்ம பிரதோஷ தினத்துல விரதம் இருப்பது எவ்வளவு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வளர்பிறை தேய்பிறை இப்படி மாதத்திற்கு 2 பிரதோஷங்கள் வரும். பிரதோஷ விரதம் உயர்வானது அப்படின்னாலும் குறிப்பிட்ட சில கிழமைகள்ல வரக்கூடிய பிரதோஷம் அதிக மகிமை நிறைந்ததா சொல்லப்படுது. சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை தான் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு பெருமைப்படுத்தி சொல்லுவாங்க. அதே போல சிவபெருமானுக்கு வழிபாட்டு நாளான திங்கட்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்திற்கு சோமவார பிரதோஷம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபடுறவங்களுக்கு துன்பங்கள் அனைத்தும் விலகும், நினைத்தது அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். பிரதோஷம் சிவராத்திரி இரண்டும் தனித்தனியா வந்தாலே ரொம்ப முக்கியமான சிறப்பு வாய்ந்த நாட்களா நம்ம பார்த்துட்டு வருவோம். இந்த நாட்கள்ல தவறாம சிவ தரிசனம் செய்து சிவ வழிபாடு செய்வது அளவில்லாத பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இரண்டும் ஒரே நாள்ல சேர்ந்து வந்தா அது எப்படிப்பட்ட புண்ணிய பலன்களை தரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்கொள்ள முடியும். 2024ஆம் ஆண்டுடைய முதல் பிரதோஷம் ஜனவரி மாதம் தான் வந்திருக்கு. அந்த நாள்ல சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வருது. அடுத்ததா வைகாசி மாதம் பிரதோஷமும் சிவராத்திரியும் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லலாம். இது செவ்வாய்க்கிழமை நாளில் அமைந்திருப்பது ரொம்பவே சிறப்பானது. இதே போலத்தான் இந்த வருடத்துடைய முதல் பிரதோஷமும் சிவராத்திரியும் இணைந்து வந்த நாட்களுமே செவ்வாய்க்கிழமை தான். இது மார்கழி மாதத்துல வரக்கூடிய பிரதோஷத்துடன் கூடிய சிவராத்திரி அப்படின்றதால கூடுதல் சிறப்பு மிக்கதாகவே இருக்கும். இந்த நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதுடன் கோவில வலம் வரும்போது ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபட்டாலே நம்மளுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலுமே சிவனுடைய காதுல விழுந்து அத்தனையும் சிவபெருமான் நிறைவேற்றி தருவார் அப்படின்றது நிறைய சிவ பக்தர்களுடைய நம்பிக்கையா இருக்கு. உங்களுக்கும் அப்படி நம்பிக்கை இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த பிரதோஷ தினத்துல நீங்களும் இப்படி வழிபாடு செய்து பாருங்க. கட்டாயம் உங்களுக்குமே ஒரு பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடைபெறுவதை நம்மளால கண்ணாலேயே பார்க்க முடியும். ஓம் ருத்ராய ரோக நாசாய அகசியரம் ஓம் நமக அப்படின்ற மந்திரத்தை நம்ம சொல்லணும்.
இந்த மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்வது ரொம்பவே சிறப்பு. சொல்ல முடியாதவங்க ஒரே ஒரு முறையாவது சொல்லலாம், அதுவும் ரொம்பவே நல்லது. பிரதோஷத்தன்று சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுறப்போ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் சரி, என்ன கோரிக்கையாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் சிவபெருமானிடம் சொல்லி வேண்டிக் கொள்ளலாம். அப்படி நம்ம வேண்டிக் கொள்வதால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரம் அனைத்துமே, நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும், கடன் தீரும், எப்படிப்பட்ட துன்பமாய் இருந்தாலும் அது அத்தனையுமே சிவபெருமான் நீக்கி கொடுப்பாரு. சிவனுக்குரிய ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள்ல பஞ்சாட்சர மந்திரத்தை போல மற்றொரு புகழ்பெற்ற மந்திரம் ருத்ர மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். ருத்ர மந்திரத்துடைய மகிமை என்ன அப்படின்னு நம்மளால வார்த்தைகளால சொல்ல முடியாது அப்படின்னு வேதங்கள் அனைத்திற்கும் முதன்மையானதாக விளங்கக்கூடிய காயத்ரி தேவியை சொல்லி இருப்பதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ருத்ர மந்திரத்தை உச்சரிக்கிறவங்க நோய்கள், மன அழுத்தம், துன்பம், பயம், கிரக தோஷங்கள் அனைத்தையுமே நீக்க கொடுப்பாரு. பொதுவாக எந்த ஒரு மந்திரத்தையும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சொல்வதால 100 மடங்கு பலன்கள் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். அதுவே நம்ம கோவில் அமர்ந்து சொன்னோம் அப்படின்னா பல கோடி பலன்கள் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ருத்ர மந்திரத்தை சொல்லி நீங்க எது வேண்டிக் கொண்டாலும் வேண்டிக் கொள்ளாவிட்டாலும் சரி, உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் அப்படின்றது நிறைய சிவபக்தர்களுடைய நம்பிக்கையா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் சிவபக்தர் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்க கட்டாயம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சிவபெருமானுடைய அருள் அப்படின்றது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இப்படி சிவனை வழிபடக்கூடிய ஒவ்வொருவருமே மன அளவுல திடம் பெற்றுட்டு தான் வரும். மனோதிடத்தை வாரி வழங்கக்கூடிய ஈசனுக்கு உகந்த இந்த சிவராத்திரியுடன் பிரதோஷமும் சேர்ந்த நன்னாள் ரொம்பவே விசேஷமானது. இந்த நாளில் தானம் செய்வது, பிரதோஷ வழிபாடு மேற்கொள்வது போன்றவற்றை செய்து வர்றவங்களுக்கு துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்றது ஐதீகமா இருக்கு. பொதுவா பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு 3 நாட்களுக்கு முன்பாக திரியோதசி திதியில தான் பிரதோஷம் நிகழும். இந்த பிரதோஷம் 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலகட்டத்துல சிவனுக்கு உகந்ததா இருக்கும். இந்த நேரத்துல தான் நம்ம சிவன் கோவிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய வழிபாடுகள்ல கலந்து கொள்வது ரொம்பவே புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இருக்கு. சிவனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள்ல உங்களால முடிந்த அபிஷேக பொருட்களையும் நீங்க வாங்கி கொடுக்கலாம். அதே போலதான் அன்றைய நாளில் அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் சேர்ந்த இந்த நாளில் உங்களால முடிஞ்சவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க செய்த புண்ணியம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பாவே கிடைக்கும். காலையிலும் மாலையிலும் வீட்டில் விளக்கேற்றி சிவ வழிபாடு செய்யணும். சிவனுக்கு உகுந்த வில்வ இலைகளால அர்ச்சனை செய்து விளக்கேற்றி சிவ மந்திரங்களை உச்சரிப்பதும் சிவபுராணம் கேட்பதும் ரொம்பவே அற்புதமான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த தினம் அப்படின்னு சொல்லலாம். சிவம் அப்படின்றது சுகம்னு ஒரு பொருள் இருக்கு. சுகப்பொருள் வருகிறது அப்படின்றதால சிவ விரதத்தை அனுஷ்டிப்பதால குடும்ப நன்மைகள் பெருக ஆரம்பிக்கும். வறுமை, கடன், நோய் போன்றவற்றை தலைவெறுக்க சிவபெருமான் விரட்டி விடுவாரு. இதனால மன வலிமை அதிகரித்து மகிழ்ச்சி அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில பெருகும். இன்றைய நாளில் உண்ணாவிரதம் இருந்து விரதம் மேற்கொள்வது ஒரு வழக்கமா இருக்கு. சாப்பிடாத விரதம் இருந்து தண்ணீர், பல ரசங்களை மட்டும் அருந்த முடிஞ்சவங்க முடியாதவங்க குடித்து சிவனுக்கு விரதம் இருக்கலாம். 4 சாம பூஜைகள்லையும் சிவராத்திரி என்று கலந்து கொள்றவங்களுக்கு முத்தி கிடைக்க பாதை உண்டாகும் அப்படின்றது நம்ம எல்லோருடைய நம்பிக்கையா இருக்கு. இப்போ வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, உடம்பு சரியில்லாதவங்க நம்ம கோயிலுக்கு போக முடியாது. அப்படி உங்களால் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தே லிங்கம் வச்சிருக்கிறவங்க அதற்கு பால், தயிர், விபூதி, சிவனுக்கு உகந்த அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து நீங்கள் வீட்டில் இருந்தே தாராளமாக வழிபடலாம். இந்த சிவராத்திரி பிரதோஷம் இணைந்து வரக்கூடிய நாளில் விரதம் இருப்பது, தானம் செய்வது மட்டும் இல்லாமல் சிவ சோஸ்திரங்களை உச்சரிப்பதால மறுபிறவி அப்படின்றது நம்மளுக்கு இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இது புராணங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லலாம். சூரியன், மன்மதன், இந்திரன், யமதர்மராஜன், சந்திரன், முருகன், குபேரன், அக்னி பகவான் ஆகியவங்க சிவராத்திரி விரதம் மேற்கொண்டு வரம் பெற்றிருக்காங்க. அது போல நம்மளும் சிவ விரதத்தை இருந்தோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமாகவும் சிவபக்தர்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாகவுமே இருக்கு. ஏன்னா தெய்வங்கள் இத்தனை பேர் சிவனை வணங்கி சிவராத்திரி தினத்துல தியானம் மற்றும் விரதம் இருந்து சிவனுடைய அருளை முழுமையா பெற்றிருக்காங்க. அதே போல இந்த தினத்துல நம்மளும் விரதம் இருந்து சிவனை மனதார வழிபட்டு சிவ சோஸ்திரங்களையும் சிவ புராணங்களையும் படித்து சிவனை வழிபட்டோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கும் சிவனுடைய அருள் அப்படின்றது கிடைக்கும். இதனால இந்த அற்புதமான நாளை தவற விடாம ஈசனை வழிபட்டு எல்லோராலுமே பயன்பெற முடியும் அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில தான் இருந்திருக்கு நம்புறேன். வீடியோ உங்களுக்கு
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.